எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பெப்பர் முட்டை பொடிமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு வேளை தொண்டை கரகரப்பு இருக்குது இல்லை சளி இருக்குன்னா இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே இதமாக இருக்கும். உங்களோட சளி தொந்தரவும் உங்களை விட்டு போயிடும். இப்போது இதுக்கு நான் அவிச்ச முட்டை எடுத்து இந்த மாதிரி எக் கட்டரில் கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம். நம்ம இந்த எக் பொடிமாஸை இதை சப்பாத்திக்கு அப்புறம் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இல்லை சுடு சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் தோசை கூட இட்லி கூட இதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நான் இப்போது ஒரு 2 தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் வானிலையில். உங்களுக்கு எண்ணெய் கூடுதலாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்காது, கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கலான்னா சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயோட இது காரத்தை மலிக்கிடும். ஸோ நமக்கு தொண்டைக்கு மட்டும்தான் அந்த பெப்பரோட காரம் தெரியும், நாக்குக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு காரம் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு அளவாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாகவே குளிர் நேரங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வேகமாகவே சளி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பெப்பர் ரெசிபீஸ் அதிகமாக செஞ்சு வீட்டில் கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி பெப்பர் சம்மந்தப்பட்ட ரெசிபீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் நம்ம போய் பகைவனோட வீட்டில் கூட ரொம்ப தைரியமாக சாப்பிட்டுட்டு வரலான்னு. ஏன்னா மிளகு மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது. அதனால் அது நம்மளை காப்பாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் மிளகு கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டாங்க. இந்தியாவில் அது இருந்த ஒரு ரொம்ப நல்ல ஸ்பைஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பெப்பர் சேர்க்குற இதில் எல்லாத்துலேயுமே இஞ்சி ஜாஸ்தியாக போட்டோன்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்ப இஞ்சி கம்மியானது ஒரு குட்டி பீஸ் இஞ்சி அப்புறம் ஒரு 4 பூண்டு சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் தான் அது வந்துச்சு, அவ்வளோதான் சேர்க்கணும். இப்போ தக்காளி அதே மாதிரி ஒரு தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இந்த தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக சேர்த்துறதுனால முட்டையும் நம்ம எக் கட்டரில் நறுக்கி சேர்த்துறதுனால இந்த பொடிமாஸ் உண்மையிலே நமக்கு எதுவுமே வேஸ்ட் வராது. தக்காளி எடுத்து வெளியே போடுறதோ இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இந்த முட்டை மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க உங்கள் வீட்டிலனா இப்படி செஞ்சு தரப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சீரகமும் மிளகும் நான் ஒன்றா சேர்ந்து இடித்து வச்சுருந்தேன் கல்லில். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உணவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மசாலா நல்லா கொதித்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண முட்டை ஒரு 2 முட்டை இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்தப்புறம் இதை நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் குறைச்சி வச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இந்த முட்டை பொடிமாஸ் நம்ம வீட்டில் செய்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 முட்டை இருந்தால் போதும். இதை 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம கட் பண்ணி பொடியாக முட்டையை சேர்க்குறனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டையாக தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளே ரெசிபிக்குள்ளே. இந்த எக் கட்டர் பொதுவாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இப்போது சின்ன சின்ன ஷாப்ஸில் ரோட்டோரங்களில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக் கட்டர் வாங்கி வச்சுட்டா நம்ம ஈஸியாக கட் பண்ணி முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். அந்த எக் கட்டர் வச்சு வேறு எதுவுமே நம்ம கட் பண்ண முடியாது. தக்காளி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் எக் மட்டும்தான் கட் பண்ண முடியுது. ஏன்னா அது அவ்வளோ அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த
முட்டை பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை சூடாக ஒரு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.